குன்னூரில் 9ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் காவலர்களின் உறவினர்கள் என்பதால் குறிப்பிட்ட மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வகுப்பறையில் ஓவியம் வரைந்தபோது தட்டிவிட்டதால் மாணவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் உயிரிழந்த தன் பிள்ளையை கொலை செய்த சிறுவர்களின் பெற்றோர்கள் தனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தாய் அழுது புலம்பியது கண்ணீரை வரவழைத்துள்ளது. அப்பு, என் ராசா, என் சாமி, வாடா மலரே, வண்ண கொடியே, என் பச்சை மண்ணே என அடுக்கடுக்காக வர்ணித்து மகனை இழந்த துக்கத்தில் ஒப்பாரி வைக்கும் இந்த தாய்க்கு எத்தனை பேர் வந்தாலும் ஆறுதல் சொல்ல முடியாது. மதுரை மாவட்டம் சூரக்குடியைச் சேர்ந்த முருகானந்தம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள அருங்காடு சந்து காலனி பகுதியில் தன் குடும்பத்துடன் தங்கி இருந்து விவசாய தோட்டங்களில் கூலி வேலை செய்து வருகிறார். அதே போல அவரது மனைவி அனுசுயாவும் தேயிலை தோட்டத்தில் கூலி வேலை செய்து வருகிறார். இவர்களது 14 வயது மகன் புகழேஷ் சிம்ஸ் பார்க் அருகே உள்ள அந்தோனியார் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல வகுப்பு முடிந்து மாலை 5 மணி அளவில் வீடு திரும்பிய சிறுவன் பள்ளியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சந்து பகுதியில் மயங்கி கிடப்பதாகவும் சில மாணவர்களுடன் சண்டை ஏற்பட்டதாகவும் தாய் அனுசுயாவுக்கு போன் வந்துள்ளது. தனது மகனை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு போனில் பேசிய நபரிடம் கூறிய தாய் தான் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து உடனே கிளம்பியுள்ளார். எதுக்குன்னு தெரியல, என்ன சண்டைனாலும் என்னைய கூப்பிடுங்க, என்னைய ஒரு வீதியில ஓட்ட அடி ரவரவையா அடி, இல்ல என் பிள்ளை செத்தது போல எவனாவது எனக்கு பிள்ளை வேணும், அதுக்கு பதில சொல்லுங்க, அப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். இதனைத் தொடர்ந்து குன்னூர் லாலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதற்கிடையே அடித்து பிடித்து மருத்துவமனைக்கு ஓடி வந்த சிறுவனின் தாய் தனது மகன் உயிரிழந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். சிறுவனை உடன்படிக்கும் சில மாணவர்கள் தான் அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் தனது மகனை கொலை செய்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் தன் கண்முன் வந்தாக வேண்டும், தனக்கு அவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் பதில் சொல்ல வேண்டும் என போலீசாரிடம் ஆதங்கத்தோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இங்க வந்து பார்த்தா என் பிள்ளை பணமாக்கிட்டேன்ட்டாங்க, என்னன்னு தெரியல. எனக்கு யாரு என் பிள்ளை என்ன பண்ணுனாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். சண்டைன்னு சொன்னாங்களா போன்ல? ஆமா, போன்ல என் மயன் மயங்கி கடந்துட்டேன்ட்டா, சண்டை பசங்களுக்குள்ள சண்டைனாங்க. என் மயனை எவை அடிச்சா என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா என்ன சண்டை என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் இங்க வர ஸ்கூல்ல யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் டீச்சர் சார் பிள்ளைய விட்டு அந்த மெயினா அந்த பிள்ளை என் மயனை அடிச்சவங்க தாய் தப்பே சொந்த வந்தா எல்லாம் இங்க வரணும். எனக்கு கண்டிப்பா என் பிள்ளைக்கு என்ன காரணம் தெரிஞ்சாத்தே நான் என் பிள்ளை என்னன்னு இது பண்ணுவேன். எனக்கு என் பிள்ளை உசுரோட வேணும். இல்லையா அவங்க பிள்ளை என்னங்கிற சங்கதியை எனக்கு கேட்க சொல்லுங்க. எனக்கு என் பிள்ளை உசுறு கண்டிப்பா வேணும். அவங்க தாய் தப்பனா என் பிள்ளை உசுரை தர சொல்லுங்க. அவங்க மயம் அடிச்ச வயல என் மய உசுரை தர சொல்லுங்க. இத்தனை பேர் இருந்தும் கூட ஒருவரால் கூட தன் மகனை காப்பாற்றி தர முடியாதா என மருத்துவமனையில் இருந்த நபர்களிடம் ஏக்கமாக கேட்ட தாய் அனுஷியா அதிகாரிகளிடமும் மண்டியிட்டு தன் மகன் உயிரை தந்துவிடுங்கள் என கெஞ்சினார். என் பச்சை மண்ணு போச்சே, என் பாலை மண்ணு போச்சே, இத்தனை பேர் இருக்கீங்களே, ஒருத்தவிட என் உசுரை காப்பாற்றி தரக்கூடாதா? ஒருத்தவிட என் உசுரை காப்பாற்றி தரக்கூடாதா? சண்டை என்றால் தனது மகனின் ஒரு கையை கூட உடைத்திருக்கலாமே, உயிரையா எடுக்க வேண்டும் என புலம்பிய தாய் தனது மகன் சிறுநீர் கழித்தபடியே உயிரிழந்திருப்பதாகவும் நெற்றியில் காயம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த தாயின் அழுகுரல் ஒருபுறம் இருக்க மாணவன் புகழேசுக்கும் சக மாணவர்களுக்கும் என்ன சண்டை, எப்படி கொலை செய்தார்கள், எத்தனை பேருக்கு தொடர்பு உள்ளது என விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார் பள்ளி அருகே உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளையும் ஆய்வு செய்துள்ளனர். அதில் 3 மாணவர்கள் புகழேசுடன் பள்ளிக்குள் இருந்து செல்லும் காட்சி பதிவாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் மாணவன் மயங்கி கிடந்த சந்து பகுதியில் சிசிடிவி கேமரா இல்லாததால் அங்கு என்ன நடந்தது, எப்படி தாக்கினார்கள் என்பது தெரியவில்லை. உச்சா வந்திருக்குது அவனுக்கு. அவன் உடம்புல அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கிறேன். என்ன இங்கே நான் அப்போ வந்து தூக்க வரையில கழுத்தையெல்லாம் பிடிக்காதேன்ட்டாங்க. இங்கே என் மயனை என்னமோ மிதிச்சுட்டாங்க.
என்னன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளையோட தெரிஞ்சாகணும், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும். என் பிள்ளை உசுறு எனக்கு கண்டிப்பாக வேணும். யார் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் பிள்ளை உசுறு வேணும். மாணவன் புகழேசும் சில மாணவர்களும் வகுப்பில் ஓவியம் வரைந்து கொண்டிருந்ததாகவும் அப்போது தட்டிவிட்டதால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படும் நிலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றபோது குறிப்பிட்ட அந்த மாணவர்கள் புகழேசை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சிலரும் அதனை நேரில் பார்த்ததாகவும் தெரிகிறது. அவர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஐயோ, நான் என்ன இது ஒரு புறம் இருந்தாலும் சிறுவனை தாக்கிய மாணவர்களில் ஒருவர் பெண் காவலரின் மகன் என்றும் மற்றொரு மாணவர் ஒரு காவலரின் அக்கா மகன் என்றும் சொல்லப்படும் நிலையில் அதனால்தான் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிடாமல் மூடி மறைப்பதாகவும் மாணவர்களை வெளியில் காட்டாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதோடு குன்னூர் மருத்துவமனையில் மாணவனின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு வைத்தால் இல்லாமல் கூட்டம் கூடி பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவார்கள் என்றும் அதனாலேயே அவசரமாக ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனால் மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமான சிறுவர்கள் பெரிய பின்புலம் கொண்டவர்களாக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் மக்கள் அப்படி செய்தால்தான் உயிரிழந்த மாணவனின் பெற்றோருக்கு உண்மையிலேயே நியாயம் கிடைத்ததாக அர்த்தம் என கூறி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் திருநாவுக்கரசு.